பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் ஒரு பக்கம் பிராங்காடா பண்றீங்க, பிராங்க் யாரை கேட்டா நீங்க பிராங்க் பண்றீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி வெளுத்து வாங்கும் தருணங்கள் தான் அந்த ப்ரோமோல பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் ஹவுஸ் மேட்ச்லாம் அந்த பிராங்கை ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் கொலகாண்டில் ஆயிருக்காங்க போல இருக்கு. அதுல அவங்கவுங்க கருத்துக்கள் சொல்லுவதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. எங்கடா பார்வதி அக்காவோட கமெண்ட்டை காணோம் அப்படின்ற மாதிரி நான் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஒரு கமெண்ட் காணாம போனதுல சின்ன வருத்தம். சரி, ப்ரோமோல என்னதான் சொல்ல வராங்க, இதுதான் நடக்குதுன்றதை பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் வாட்ச்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக் பண்ணிட்டு அப்படியே ஐப்பும் பண்ணிருங்க. இது ரெண்டும் பண்ணாதான் வீடியோ பல பேருக்கு போய் சேரும், எனக்கும் உதவியா இருக்கும். மறந்துடாதீங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ விஜிஎஸ் வந்து நீங்க பிராங்க் பண்றதுக்கு பிளான் பண்ணதால எத்தனை பேர் பாதிச்சிருக்காங்க, எத்தனை பேருக்கு அந்த பயம்புறுத்தி இருக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகே, ஸோ ஐ மீன் அந்த வீட்டில் நிறைய பேர் உண்மைன்னு நம்பி, உண்மை இல்லை அந்த வீடு இவங்க 3 பேரை தாண்டி அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே உண்மைன்னு நம்பிட்டாங்க. ஏன்னா அடிச்ச அடி பழில்னு ஒன்று ஊந்துச்சுல. நான் கூட அந்த ப்ரோமோ பார்த்துட்டு சும்மா தான் போலான்னு நினச்சா நிஜமாவே அடி வாங்கியிருக்கார். அதை நம்ம தான் செய்வாங்க, யாராக இருந்தாலும் அந்த டைம்ல நம்பி தான் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அப்படி ஒரு இடத்துல கூட அப்படியே செதறக்கூடாதுல்ல, அப்படியே பிசிறு தட்டாம ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணா அப்படிதான் எல்லாரும் நம்பிட்டாங்க. அதுல குறிப்பா நிறைய பேரை பயம்புறுத்தி இருக்குன்றதுல மாற்று கருத்து இல்லை, பாதிச்சிருக்கும் பயம்புறுத்தி இருக்கிறதுலும் மாற்று கருத்து இல்லை. விஜிஎஸ் கேட்குற கேள்வி நியாயம்தான், அதில் நான் தப்பே சொல்லலை. விக்ரம் ரொம்ப சண்டையா கேயாட்டிக்கா இருந்துச்சு. நான்லாம் நிஜமா ஒருத்தன் லைஃப் போச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டு தான். ஆனால் விக்ரம் ஃபீல் பண்ணதை விட நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஆனால் ஒருத்தனோட லைஃபு போச்சு, இது ஒரு கோவத்தினால லைஃபு போச்சேன்னு ஃபீல் பண்ணாரு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதெல்லாம் நினச்சி பார்த்தா சே எனக்கே எம்ப்ரெஸிங்காக இருக்குன்ற மாதிரி மூஞ்சில கை வச்சுக்கிறாரு. என்ன பண்றது விக்ரம், இதெல்லாம் இப்படிதான், என்ன பண்றது, ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, எங்களோட திறமையை காட்டணுன்ற மாதிரி நாங்களும் பயன்படுத்தினோன்றது தான் அவங்களோட மைண்ட் வைஸா இருக்குல்ல. வேற கமர்தன் சிரிச்சுட்டே இருக்காரு ஒரு பக்கம். அதுதான் அல்டிமேட்டா இருந்துச்சு. பட் என்ன பண்றது, எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற ஒரு மனிதராக விக்ரம் திகழ்கிறார். ஸோ ஒருத்தன் போயிடுச்சே அப்படின்ற மாதிரி உண்மையான ஃபீலிங்ஸை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. கடைசியில் அந்த ஃபீலிங்ஸுக்கே வேல்யூ இல்லாம பண்ணிட்டீங்களாடா, போங்கடா நீங்க வேற அப்படின்ற மாதிரி. ஆல்ரெடி அவரே ஒரு மொக்கையில் இருக்காரு. என்ன இது ஒரு மொக்கை, அடுத்து 2வது ஒரு மொக்கை. ஆனா எனக்கு ஒன்று ஒரு டவுட்டு, விஜய் சொன்னார்ல, நீ பிராங்க் பண்ணதால இத்தனை பேருக்கு பாதிச்சிருக்கு, பயம்புறுத்திருக்குன்னு. ஒருவேளை அந்த சீக்ரெட் டாஸ்க் பண்ணும்போது மற்றவங்களுக்கு பயம்புறுத்தலையா, மற்றவங்களுக்கு இது பாதிக்கலையா அப்படின்ற கேள்வி எனக்கு தோணுச்சு மக்களே. ஜஸ்ட் தாட்டு, அதை ஷேர் பண்ணிடுறேன். அடுத்து சாண்ட்ரா, இவங்க பண்ணதுல ரொம்ப எமோஷனலா ஹர்ட் ஆனது நானு தான் அந்த ஒரு விஷயத்தினால அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி நான் சொன்னல, பிரஜன் அவர்கள் அந்த பிராங்க்ல ஒரு பங்கன்ற பாருங்க, ஒரு அங்கமாக இருந்தார். அந்த அங்கமாக இருந்தாலுமே தன்னுடைய ஒய்ஃப் வந்து தன்னுடைய பசங்களை நினைத்து, நம்மளோட வாழ்க்கையை நினைத்து அழும்போது உண்மையை சொல்லியிருக்கணும். நான் அதான் சொல்றேன், எமோஷன் ஆகாத வரையும் பிரச்சனை கிடையாது. எமோஷனல் ஆகிட்டு ஒருத்தவங்க பிரேக் டவுன் ஆகிறாங்களா, இந்த எமோஷனை விட அந்த பிராங்க் முக்கியமா அப்படின்றத என்னோட கேள்வி. நான் அதான் சொன்னேன். அந்த இடத்துல சாண்ட்ரா அழுதது உண்மையான அழுகை, அந்த கண்ணீருக்கு வேல்யூ அதிகம். அந்த இடத்துல கூட ஒரு உண்மையை சொல்ல முடியாம இருந்தவர் பிரஜன் அவர்கள் நல்லா வாங்கிக்கணும். சாண்ட்ரா வெளுத்து வாங்கி வச்சு செஞ்சு விட்டாலும் ஆச்சரிய பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. அது ரொம்ப தவறு. எமோஷனலாக ஹர்ட் பண்ணக்கூடாது, அதை பண்ணிட்டீங்க. அது ஒரு பக்கம் கேள்வி கேட்க வேண்டியதுதான். அடுத்து வினோத் சொல்லும் போது தான் கமருதீனோட சிரிப்பு அப்படியே அழகா இருந்துச்சு. ஸ்டோர் ரூம் வழியாக ஒரு உருட்டைக்கட்டை அனுப்புங்க சார், உருட்டுக்கட்டை அனுப்புங்க. நான் அந்த உருட்டுக்கட்டை தூங்கும்போது தலையில அடிச்சுட்டு பிராங்குன்னு சொல்றேன், ஓகேவான்னு தலைவங்கிட்ட கொடுத்தீங்கன்னா திவாகரே அடிச்சுட்டு பிராங்குன்னு வாப்பல. ஆமா சார், நீ கொட்டை விட்டு தூங்கிட்டே இருக்க, இதெல்லாம் பண்ணிருக்க, எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு அடிச்சுட்டு பிராங்க் சார், சும்மா பிராங்க் பண்ணி பார்த்தேன் அப்படின்றதான். இல்லைன்னா இப்படி போட்டுருக்கணும். நீங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்களா கேமரா முன்னாடி, நான் நைட் டைம்ல இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கோம், நான் அடிச்சா எப்படி போவோம் அப்படின்ற மாதிரி நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் சொல்லுவார் வினோத் அவர்கள். நல்லா இருந்தது. நான் அந்த காமெடி நல்லா, குட் ஒன். ஏன்னா இப்படித்தான் சொல்லணும். உருட்டு கட்டி அடிக்கிறேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க நானும் பிராங்குன்னு சொல்லிட்டு போறேன்றது வேற மாதிரி. அடுத்து கெமி, ஒரு ஆக்டர் ஆகிறதுக்காக என்ன வேணா பண்ணுவீங்களா, என்ன வேணாலும் செய்வீங்களா, என்னது இது ஒரு நியாயம் தர்மம் வேண்டாம், இப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. என்ன பண்றது, அவங்களுக்கு வேற வழி தெரியல கெமி, அதனால போய் பண்ணிட்டாங்க. ஆனா உண்மையே சொல்லணும்னா அந்த பிராங்க் நடந்ததுல இருந்து லைவ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. ஒரு அந்த 2 மணி நேரம் எல்லாரும் வந்து ஃபீல் பண்ற மாதிரி பேசுறதா இருக்கட்டும், எல்லாரும் அவங்களோட கருத்துக்கள் சொல்றதா இருக்கட்டும்ன்ற மாதிரி இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங், நாட் போரிங். நமக்கு பிராங்குன்னு தெரியும், அதனால நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இதுவா இருந்துச்சு. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து நம்மளா யோசிச்சு பாருங்களேன், வீட்டுக்குள்ள இருந்து அதை பார்க்கும்போது நம்மளும் அவங்க படுற கோவத்துக்கு நியாயமா தான் இருக்கும். நம்ம அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா நம்மளும் அந்த இடத்துல கோவம் தான் படுவோம். டே இப்படி ஏமாத்திட்டீங்களான்ற மாதிரி ஒரு சின்ன வருத்தமும் கோவம் இருக்குதானே செய்யும். அந்த வருத்தத்தை தான் இந்த வீட்டில் இருக்கிற ஹவுஸ் மேட்ச் எல்லாம் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அது என்னால் தப்புன்னு சொல்ல முடியாது, நியாயம்தான். ஓகே, அடுத்து விஜிஎஸ், ஒரு பிராங்கை பிளான் பண்றீங்கன்னா கத்துறது, சண்டை போடுறது, அடிச்சுக்கிறது தான்.
அது எப்படி முடிவெடுத்தீங்க? இது மட்டும் தான் பிராங்க்னு நீங்க எப்படி முடிவெடுத்தீங்க? வேற எதுவும் உங்களுக்கு பண்ண தோணாதா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார் அதை தவிர்த்து அவங்களுக்கு வேற எதுவுமே தோணலை சார், அது மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ நீங்க இதை ஏன் இவ்வளவு தூரம் நம்புறீங்கன்றீங்கன்னா அந்த அடிச்ச அடி அப்படி அடிச்சதால தான் இவங்களுமே நம்புறாங்க, இல்லைன்னா நம்பி இருக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் கமருதீனுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தே அதுதான். அவர் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி கோவப்படுவாரு, ரியாக்ட் பண்ணுவாருன்றதால அது உண்மையா தெரிஞ்சுது. இதே வேற ஏதாவது பண்ண போயிருந்தா சம்திங் பிசிறு தட்டி அது பிராங்க்னு கண்டுபிடிச்சு வேற மாதிரி ஆயிருக்கும். இந்த ஒரு ஜோன்ல போனதால தான் இது கரெக்டா போய் முடிஞ்சது. பட் இருந்தாலும் பிராங்கா இருந்தாலும் அடிதடிகள் நாட் அலோட் இன் பிக் பாஸ் ஹவுஸ். பிக் பாஸ் சொன்னதான் நானும் சொல்றேன். இந்த வீட்டுக்குள்ள ஒரு வரைமுறைகள் இருக்கு. அந்த வரைமுறைகள் உட்பட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த வரைமுறைகளை மீறி பண்ணால் அதுவும் தவறுதான் அப்படின்றதே பிக் பாஸ் சொன்னதே இங்கே அடிக்கோடிட்டு நான் காட்டுகிறேன். ஸோ இந்த இடத்துல அந்த பிசிக்கல் வயலன்ஸ் அந்த பிராங்க்லயும் நடந்திருக்க கூடாதுன்றதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இதனால பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிற கன்சர்னையும் நீங்க கேட்டு வாங்கிக்கங்க, அவன் திட்டினாலும் நீங்க கேட்டு வாங்கிக்கங்க அப்படின்றது தான் பாயிண்ட். இதுல நீங்க வேற எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.